ஜல்லிக்கட்டை ஆதரித்த தமிழ் திரையுலகம் தடை விதித்த பிறகு மௌனம் சாதிப்பது ஏன் என பாடலாசிரியர் சிநேகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக சிநேகனிடம் எமது செய்தியாளர் ராஜா ஆதித்தன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு நடைபெறும் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஆதரவு தெரிவித்த தமிழ் திரையுலகத்தினர் அதுக்கப்புறம் தடை விதித்ததுக்கு அப்புறம் மௌனம் சாதிப்பது ஏன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆதரவு தெரிவிச்ச உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் நீங்க சொல்றது மாதிரி அமைதியாயிட்டாங்கன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வழுக்கிறது. வடநாட்டு நடிகைகளை இந்த பீட்டா அமைப்பு விலை கொடுத்து வாங்கினது மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்த நடிகைகளையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு வருகிறது. ஒன்று. இல்லை என்றால் அரசியல்வாதிகள் போல தற்காப்புக்காக ஏதோ ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்று விலகிக் கொள்கிறார்கள் என்ற இரண்டாவது ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. எது எப்படியோ அந்த கடைக்கோடி மக்களுடைய உழைப்பும் அவர்களுடைய வேர்வையிலும் தான் உங்களுடைய கலைகளும் நீங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய பண்பாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு மறைமுகமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அமைதியா இருப்பது கேவலமாக இருக்கிறது. ரீலில் மட்டும் ஹீரோவாக்க இருப்பது பெரிதல்ல, ரியலிலும் ஹீரோவாக்க இருக்க ஆசைப்படுங்க.